கார்னர் ஸ்டோனுக்கு வருகை தந்துள்ள உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போது நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா 12வது பாடத்தை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். 12வது பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் திங்ஸ் ரைட் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மரண வசனம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யோவான் 21:15 வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டிக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். வாசித்த வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபத்தோடு நம்ம வந்துட்டு போவோம். யாவரும் கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசு சுவாமி, அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாத தகப்பனே, நீங்கள் இந்த பாடங்களை எங்களுக்கு நடத்துறீங்க தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே, உங்களுக்கு ஆண்டவரே உண்மையுள்ள பிள்ளைகளை நாங்கள் இருப்பதற்கு நீங்கள் இருப்பீங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இந்த பாடங்களில் நாங்கள் தகப்பனே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களையும் நீர் ஆண்டவரே நல்லபடியாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, வழிநடத்துக தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே படிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் தகப்பனே நாங்கள் அதை தகப்பனே செய்வதற்கு, அதன்படி ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் ஆண்டவர் கிருபை புரிங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே இவை அனைத்தையும் தகப்பனே வெறுமனே ஆண்டவரே ஒரு கதைகளாகவோ ஆண்டவரே இல்லை ஒரு ஆண்டவரே வேறு ஆண்டவரே ஏதாவது நாங்கள் நினைத்து தகப்பனே கடந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிற காரியங்களை தகப்பனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே நாங்கள் தகப்பனே உங்களை ஆண்டவரே பிரதிபலிப்பதற்கு நீங்கள் கிருபைப்படுங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நீங்களே அந்த பாடங்களை நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நீங்களே கூட இருங்க தகப்பனே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்களே ஆண்டவரை மறைத்து வழிபடுங்க தகப்பனே. நீங்களே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம இந்த 12வது வாரத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் திங்ஸ் ரைட் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்ம இந்த வாரம் வந்துட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பேதுருவை பற்றி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். சீஷர்கள்லேயே பிரதான சீஷர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு. அந்த பேதுருவுடைய காரியங்களை தான் நம்ம வந்துட்டு இந்த வாரத்தில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம தியானத்துக்கு கொடுத்துருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா யோவான் 20 கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 33-48 வசனங்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு தியானத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் யோவானில் 20வது அதிகாரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 19-29 வசனங்கள் நமக்கு வந்துட்டு இந்த வாரம் தியானத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி யோவான் நம்ம வான வசனம் வாசிச்சோம்ல, யோவான் 21:1-22 வசனங்கள் வந்து இந்த வாரம் தியானத்துக்கு நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த வாரம் வந்துட்டு பார்க்கக்கூடிய காரியங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா சீஷர்களுக்கு வந்துட்டு தம்மை வெளிப்படுத்தின அந்த காரியங்களை நம்ம வந்துட்டு பார்க்குறோம். அதிலிருந்து எப்படி வந்துட்டு அந்த சீஷர்கள் வந்துட்டு தங்களுடைய தவறுகளை வந்துட்டு உணர்ந்தாங்க, எப்படி வந்துட்டு பேதுரு வந்துட்டு தன்னுடைய அந்த தவறை வந்துட்டு மனம் கசந்து உணர்ந்தார், எப்படி தோமா வந்துட்டு அவருடைய அந்த காரியங்களை வந்துட்டு உணர்ந்தார் அப்படிங்கிறத தான் இந்த வாரம் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திபேரிய கடற்கரையில் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து இவங்களுக்கு வந்துட்டு காட்சியளிக்கிறாரு. அந்த காரியங்களை தான் நம்ம வந்துட்டு இந்த வார பாடங்களில் கொடுத்துருக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீமோன் பேதுரு இருக்கார்ல, இயேசுடைய பிரதான சீஷர், இவர் வந்துட்டு நான் வந்து மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. இப்போ மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களும் வந்துட்டு உங்க கூட வரோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு படகுல ஏறி போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுவதுமாக அவங்க வந்துட்டு வலையை போட்டிருக்கிறாங்க. கடலில் போயிட்டு பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு மீன் எதுவுமே சிக்கலை, வலையில் வந்துட்டு அகப்படவே இல்லை. இவங்க இரவு முழுவதுமே போட்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விடியுது. பார்த்தா வந்துட்டு கடற்கரையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு அது வந்து இயேசு கிறிஸ்துன்னு தெரியலை. இயேசு கிறிஸ்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சீஷர்கள் கிட்ட வந்துட்டு கேட்குறாரு.
இவங்க வந்து இயேசு கிறிஸ்துன்னு வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாதாரண ஒரு நபர்கிட்ட, சாதாரண ஒரு மனிதர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் வந்துட்டு அங்கே ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு வலையை வந்துட்டு உங்களுடைய அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் வந்துட்டு சொல்லியிருப்பார் பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். என்ன பண்ணுறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு உங்கள் படவுக்கு வந்துட்டு வலதுபுறமாக வந்துட்டு வலையை போடுங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு மீன் மாட்டும் அப்படின்னு வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்கள் கிட்ட சொல்கிறாரு. அப்போ சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, வலதுபுறமாக போடுறாங்க. போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, திரளான மீன்கள் வந்து என்ன பண்ணுது, வலையில் வந்துட்டு மாட்டிக்குது. அந்த வலையை வந்துட்டு இழுக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்துட்டு அந்த வலையில் வந்துட்டு மாட்டுது. அப்போ தான் வந்துட்டு அதில் வந்து ஒரு சீஷர் வந்துட்டு சொல்கிறாரு, இவர் வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கிட்ட, சீமோன் பேதுருக்கிட்ட. அப்போ பேதுருக்கு உடனே என்ன ஆகுது, அவர் இயேசுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, அவர் நான் எப்படியாவது வந்துட்டு பார்க்க போகணும்னு என்ன பண்ணுறாரு, அவர் மேலே வந்துட்டு சட்டையோ வஸ்திரமோ எதுவுமே போடலை. இருந்தாலும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ வந்து நம்ம போய் பார்க்கணும், போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லி சடனாக என்ன பண்ணுறாருன்னா தண்ணியில் வந்து குதிச்சிடுறாரு. இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது தண்ணியில் குதிச்சு வந்துட்டு போகிறாரு, நீந்தியே வந்துட்டு போகிறாரு. இத்தனைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மீன் கிடைச்ச இடம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலுக்கு உள்ளே தான் வந்துட்டு கிடைக்கும், ஆழமான பகுதியில். இவங்க இருந்தது பார்த்தீங்கன்னா கரைக்கும் கொஞ்சம் பக்கத்துல தான் இருந்தாங்க. அங்கே இவ்வளோ திரளான மீன்கள் வந்துட்டு கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு அதிசயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பேதுரு என்ன பண்ணுறாரு, அது அவர் அங்கே நிற்கிறது இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய வஸ்திரம் அவங்க மேலே இல்லை அப்படிங்கிறது கூட கண்டுக்கல. டக்குன்னு கடலில் குதிச்சு என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு பார்க்கறதுக்கு வேண்டி நீந்தியே வந்துட்டு போகிறாரு. மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மீன் அந்த வலையில் மீன் மாட்டிருக்குல்ல, அதை இழுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, கரைக்கு வந்துட்டு வராங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, கரைக்கு வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்துட்டு அங்கே நிற்கிறாரு. இயேசு வந்துட்டு அந்த மீன்களை வந்துட்டு எங்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. உடனே பேதுரு என்ன பண்ணுறாரு, அதில் இருக்கிறதுலே ஒரு பெரிய மீன் இருக்கிற அந்த இதாக பார்த்து என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு கொண்டு வராரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அந்த மீனை எடுத்து அதை வந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சீஷர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயமே வந்து நமக்கு இன்றைக்கி பாடமாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த போஜனம் பண்ணுறாங்க. போஜனம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ம மானவசனத்தில் வாசித்த மாதிரி யோவான் 21:15 வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஆண்டவர் வந்துட்டு சீமோன் பேதுருக்கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. இங்கே இருக்கிற எல்லாரோடையும் நீ மேலே வந்துட்டு அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அதற்கு வந்து சீமோன் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். மொதல் டைம் கேட்குறாரு, நீ என் மேலே வந்துட்டு அன்பாக இருக்கிறாயா, இவங்க எல்லாத்தோடையும் இனிமேல் என் மேலே அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டதுக்கு, ஆமாம் ஆண்டவரே, நான் வந்து உங்களை வந்து நேசிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது முதல் தரம். இரண்டாவது தரமும் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, திரும்பவும் கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அப்போது வந்துட்டு சீமோன் பேதுரு வந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஆமாண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அப்போ திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்போ மூணாவது டைம் ஆண்டவர் வந்துட்டு கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். இப்படி மூணாவது டைம் கேட்கும்போது தான் சீமோன் பேதுருக்கு வந்துட்டு மனசில் வந்துட்டு குத்துது. நம்ம வந்துட்டு 3 தரம் வந்துட்டு இயேசுவை வந்துட்டு மறுதளிச்சோமே அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு உருக்கத்தில் தன்னை அவர் வந்து உணர்ந்துட்டார், பண்ண தப்பை வந்துட்டு உணர்ந்துட்டார். அப்போ அந்த 3வது டைம் சொல்லும்போது அவருக்கு வந்துட்டு மன வேதனை தாங்க முடியல, மனம் கசந்து வந்து சொல்கிறாரு, அவன் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அதாவது பேதுரு சொல்கிறார், பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அப்போ இயேசு சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இன்னைக்குள்ள நமக்குள்ள பாடம் அதுதான். பேதுரு வந்துட்டு எப்படி வந்துட்டு அவருடைய மனதில் எப்படி துக்கப்பட்டு தான் பண்ண வந்து அந்த தவறை வந்து உணர்ந்து உண்மையாலுமே உணர்ந்தார்.
இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு அந்த சம்பவத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரில. ஆனால் அந்த 3வது தரம் கேட்கும்போது மன துக்கப்பட்டு தன்னை உணர்ந்து எப்படி வந்து தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, இன்னைக்கு நமக்குள்ள பாடங்களும் வந்துட்டு அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோமா, நமக்கு இன்னொரு காரியமும் வந்து இந்த பாடங்களில் கொடுத்துருக்குறாங்க. தோமா வந்து என்ன பண்ணுறாரு, முதல் தரிசனத்தில் வந்துட்டு தோமா வந்துட்டு இருக்க மாட்டார். ஏசு கிறிஸ்து வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு காட்சியளிக்கும்போது தோமாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஏசு கிறிஸ்து வந்துட்டு உயிர் தெழுந்துட்டாரு, எங்களுக்கு வந்துட்டு தரிசனமானார் அப்படின்னு சொல்லும்போது இந்த தோமாங்கிறவர் என்ன பண்ண மாட்டார், இவங்க நம்ப மாட்டார். நான் வந்துட்டு ஏசு கிறிஸ்துவை வந்து நான் நேரில் பார்க்கணும், அவருடைய அந்த ஈட்டி வந்து விழால குத்தும் போது அங்கே ஓட்டையாக இருக்கும்ல, நான் அதில் வந்து தொட்டு பார்க்கணும், கையை அங்கே என் விரல்களை விட்டு பார்க்கணும், அப்படி பண்ணினாதான் நான் நம்புவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். இந்த யோவான் 21 நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்கள் தான் இருக்கும். ஏசு கிறிஸ்து 2வது தடவை வந்து தரிசனமாகும் போது வந்து தோமா அங்கே இருக்கிறாரு. அப்போ தோமா வந்துட்டு எப்படி வந்துட்டு அது ஆண்டவரை நான் வந்து இப்படியெல்லாம் வந்து சோதிக்கணும் அப்படின்னு வந்துட்டு தோமா சொன்னாரோ, அதே மாதிரி வந்து ஏசு கிறிஸ்து வந்து தோமா கிட்ட வந்து தன்னை காண்பிப்பார். அப்போ தோமாவை என்ன பண்ணுவார், ஆண்டவரே ஆண்டவர்னு சொல்லி அப்பா அவருடைய காரியங்கள் என்னாகும், அவரும் மனம் கசந்து வந்துட்டு தன்னை வந்துட்டு அவர் ஒப்பு கொடுக்குற காரியங்களை நம்ம பார்க்குறோம். தான் பண்ண தவறுகளை வந்துட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுற அந்த காரியங்களை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா இதே தான். நமக்கு இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி தங்களுடைய தவறுகளை வந்துட்டு எப்படி உணர்த்தினாரோ, உணர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய காரியங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 18வது யோவான் 21:18 பார்த்தீங்கன்னா, நீ இளவயதுள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர்வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். இது எதுக்கு சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். இப்போ பேதுரு வந்துட்டு தன்னை உணர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் பேதுரு வந்து தவறு செய்ய மாட்டாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் அவருடைய ஃப்யூச்சரை வந்து சொல்கிறாரு. நீ இதுக்கு அடுத்து வந்து உண்மையாக இருக்கிற, நீ வந்துட்டு இப்போ வரைக்கும் உன்னோட இள வயதில் வந்துட்டு நீ உனக்கு இஷ்டமானதை வந்து செஞ்ச, நீ இதுக்கப்புறம் வந்து எனக்காக ஓடுவ, உன்னுடைய பிற்காலத்தில் கடைசியில் வந்துட்டு உன்னுடைய முடிவை வந்துட்டு மற்றவங்க வந்து உனக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. அவருடைய மரணத்தை குறித்து வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு இப்படி சொல்கிறாரு. நீ எதிர்பார்க்காத ஒரு மரணம் தான் உனக்கு, அப்புறம் அவருடைய மரணத்தை வந்துட்டு சொல்கிறாரு. பேதுருடைய ஓட்டங்கள் நமக்கு வந்துட்டு தெரியும். அதற்கு அடுத்தபடியே பேதுருடைய ஓட்டங்கள் நமக்கு தெரியும். தோமாவை பற்றி நமக்கு தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க எந்த விதமான பாவங்கள்லையும் எதுவுமே ஈடுபடலை, உண்மையாகவே தங்களை வந்துட்டு ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மக்கிட்டே அதுதான் வந்து எதிர்பார்க்குறாரு, மேக்கிங் திங்ஸ் ரைட். நம்ம வந்து நம்மளுடைய காரியங்களை வந்துட்டு சரியாக வந்துட்டு செய்யணும், அதை தான் வந்துட்டு ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறாரு. பேதுருக்கிட்ட எப்படி வந்துட்டு அவர் அதை எதிர்பார்த்தாரோ, தோமா கிட்ட எப்படி அதை எதிர்பார்த்தாரோ, நம்மக்கிட்டே ஆண்டவர் இன்னைக்கு வந்து அதை எதிர்பார்க்குறாரு. நம்மளும் வந்துட்டு பேதுரு மாதிரி தோமா மாதிரி உணர்ந்து, இது வரைக்கும் நம்ம ஏதாவது பாவங்களோ குற்றங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது செய்திருந்தாலும் பரவாயில்ல, இன்றையிலிருந்து நம்மளும் வந்துட்டு பேதுரு தோமா மாதிரி வந்துட்டு மனம் திரும்பி இதுக்கப்புறம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்துட்டு எப்படி இருக்கணும், தேவனுக்கு பிரியமான எப்படி வந்து இருக்கணுங்கிறத வந்துட்டு நம்ம வந்து தேவனிடத்தில் நம்ம வந்துட்டு ஒப்பு கொடுக்கணும். எப்படி பேதுரு மாதிரி தோமா மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய காரியங்களை வந்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மளும் ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை தேவனுக்கென்று வாழணும் அப்படின்னு நான் வந்து இந்த பாடங்களை வந்து நான் முடிக்கிறேன். நம்ம வந்து ஜெபம் செய்து கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் தகப்பனே படித்த இந்த காரியங்கள், படித்த இந்த பாடங்கள் தகப்பனே உங்களுக்கு உகந்ததாக இருக்க கிருபை புரிங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, பேதுருவை போல தோமாவை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே முன்னர் செய்த பாவங்கள் குற்றங்கள் மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் தேவரீர் எங்களுக்கு உணர்த்தி அருளுங்க தகப்பனே. நாங்கள் தகப்பனே பேதுரு எப்படி துக்கப்பட்டு மனம் கசந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டாரோ, தன்னுடைய பாவங்களை உணர்ந்தாரோ, அதே போல் நாங்களும் தகப்பனே எங்களுடைய பாவங்களை தகப்பனே உணர்ந்து அறிக்கையிட்டு ஆண்டவரே இனிமேல் தகப்பனே உங்களுக்கென்று ஆண்டவரே நாங்கள் ஓடுவதற்கு உங்களுடைய காரியங்களில் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே சரியாக இருப்பதற்கு நீங்கள் கிருபை புரிங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் பள்ளி ஆண்டவரே, இந்த வாலிபர் ஓய்வு நாள் பள்ளி பாடங்கள் தகப்பனே பிரயோஜனம் உள்ளதாக இருப்பதற்கு நீங்கள் கிருபை புரிங்க தகப்பனே. கேட்கிற ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மறைத்து வெளிப்படுங்க தகப்பனே. நீங்களே தகப்பனே
முடிவு பரியந்தம் காத்து வழிநடத்துங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.